மந்திரம் 36. சாரி அண்ணா, எங்களால் தியாவை காப்பாற்ற முடியல. தியா இறந்து சூனியக்காரிங்களோட தலைவியான ஸ்ரீதேவியை கொன்னுட்டா, உங்களையும் விடுவிச்சிட்டா. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் முடியலை அப்படின்னு பொம்மி சொல்ல அவன் உடஞ்சி போய் கதறி கதறி அழ ஆரம்பித்தான். அவனுக்கு யாராலையுமே ஆறுதல் சொல்ல முடியலை. செல்லமாக வளர்த்த பிள்ளை கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படிங்கிறது ரொம்பவே வேதனை. அதுக்கப்புறமா ராணி தேவதை அவங்களோட சக்தி மூலயமா இருள் லோகத்தையும் அவங்க தேவதை லோகமாகவே மாற்றினாங்க. எம்போசாவுக்கு மனமார்ந்த நன்றியும் சொன்னாங்க. எல்லா தேவதைகளும் ராணி மந்திரில் உட்கார்ந்துருந்தாங்க. கிருஷ்ணாவும் அங்கே தான் இருந்தான். ஆனால் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தான். தியாவை நினச்சி ஏங்கி ஏங்கி அழுது அழுது அவன் கண்களெல்லாம் சிவந்து போயிருந்தது. முகமெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரியாகவே இருந்தான். அவனால் தாங்கவே முடியலை அவளோட இழப்பை. தேவதை லோகத்தில் விதவிதமாக சமைச்சு கொடுத்த பிறகும் அவன் சாப்பிடவே இல்லை. ஆனால் சஞ்சீவும் ஷானும் மற்ற தேவதைங்க கூட ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தாங்க. தேவதைகள் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னைக்கியோட அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் தியாவோட இழப்பு மொத்த தேவதை லோகத்தையும் காயப்படுத்திச்சு தான். ஆனாலும் அவங்க இருலோகம், கருப்பு தேவதைகள், சூன்யக்காரிங்க எல்லாரையும் அழிச்சது ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு காரணம் கிருஷ்ணாவும் சஞ்சீவும் தான். இந்த குட்டி ஷானுக்கும் நன்றி. ஆனால் நம்ம மிகப்பெரிய நன்றி தியா குட்டிக்கு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ தன் உயிரை கொடுத்து அந்த கருப்பு தேவதைகளையும் சூனியக்காரிகளும் அழிக்கலை அப்படின்னா நம்ம தேவதை லோகமே அழிஞ்சிருக்கும், காப்பாற்றிருக்கவே முடியாது. அந்த தியாகத்துக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. அவள் குழந்தையா இருந்தாலும் அவளோட வீரத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படணும். உங்கள் குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை. 7 வயசுலேயே அவள் மிகப்பெரிய சாதனையே பண்ணியிருக்கா. இந்த உலகத்தையே காப்பாற்றி இருக்கா. அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அவளை நினச்சி சந்தோஷப்படணும். கவலை இல்லை. எங்களால் மறுபடியும் தியாவை கொடுக்க முடியாது தான், ஆனால் நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பொம்மி ஏதோ பார்த்து கத்த ஆரம்பித்தா. அதை பார்த்து எல்லாரும் பொம்மி கை காமிக்கிற திசையை பார்த்தாங்க. அங்கே நிறைய பட்டாம்பூச்சிங்க குரூப்பாக பறந்து வந்துட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியாக அதை பார்க்க ராணி பட்டாம்பூச்சி வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே வணங்குகிற மகாராணி அப்படின்னு எல்லா தேவதைகளும் ஒன்றா சொல்ல, அதுக்கு அந்த ராணி எல்லா தேவதைகளுக்கும் நீங்கள் எப்போவுமே செல்வ செழிப்பாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் தொலைச்ச ஒரு பொருளை நான் உங்ககிட்டே தரதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கிருஷ்ணா அந்த பட்டாம்பூச்சியோட ராணியை ரொம்ப நம்பிக்கையாக பார்த்தான். அப்போ அந்த பட்டாம்பூச்சியோட ராணி கிருஷ்ணா பக்கத்தில் வந்த உடனேயே, இங்கே பாரு கிருஷ்ணா, நான் உனக்கு ஒன்று தரப்போகிறேன். அதுக்கு நீ கண்ணை மூடி கையை நீட்டு. நான் உனக்கு ஒரு பொருள் தரப்போகிறேன். நீ அதை பார்த்து இவ்வளோ நேரம் அழுதது எல்லாத்தையும் மறந்து சிரிக்க போகிற. சரி, இப்போ நான் சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லவும் அவன் கண்ணை மூடி கையை நீட்டினான். அந்த பட்டாம்பூச்சியோட ராணியும் அவன் கை மேலே அவங்க கையை வச்சு ஏதோ மந்திரம் சொன்னாங்க. அப்போது அந்த இடம் கண்ணீரால் நிரம்பிச்சு ஒரு பயங்கரமான ஒளி வந்தது. எல்லாரோட கண்ணையும் அது பறிக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன அப்படின்னு அவங்களால ஒழுங்காக பார்க்க முடியலை. அதில் இருந்து ஒரு அழகான பெண் தேவதை அவன் கையில் வந்துச்சு. அவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் கையில் ஒரு 7 வயசு குழந்தையோட ஹைட்டில் ஒரு கேட்டர்பில்லர் இருந்தது. அது அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அது ஒரு அழகான தேவதையாக மாறிச்சு. அந்த தேவதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தையான உருவம் எடுத்தது. அதுக்கப்புறமா ஒரு ஒளி வந்தது. மறுபடியும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஒரு ஒளி. அந்த ஒளி அடங்கும் போது கிருஷ்ணாவோட கையில் ஒரு அழகான பெண் குழந்தை வந்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தியா தான். அவள் முன்ன பார்த்த மாதிரி இல்லை. அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. அவள் ரொம்பவே பியூர் ஒயிட் கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் போட்டிருந்தா. கிராண்டான ட்ரெஸ்ஸாக இருந்தது அது. அவள் தலையில் கிரீடம் வச்சுருந்தா. முன்னாடி அவள் சிறகுகள் தேவதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது பட்டாம்பூச்சி மாதிரி மாறி இருந்தது.
அவள் கால்களில் பெரிய கீல்ஸ் போட்டு இருந்தா. அவள் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு அவள் பார்க்கவே அப்படியே ஒரு இளவரசி மாதிரி இருந்தா. அவளை பார்த்த உடனே கிருஷ்ணாவோட கண்ணை அவனால் நம்பவே முடியலை. ஆனந்த கண்ணீர் வர அந்த கண்ணீருடன் தியாவை ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டான். எத்தனை பெரிய பலசாலிகள் வந்தாலும் பெண் பிள்ளைகள் தன் சிரிப்பால் அடக்கி விடுவார்கள் என்ற கவிதைக்கு ஏற்ப அவன் மனம் அப்படியே சிரிப்பும் சந்தோஷமாகவும் மாறிச்சு. தன் பாசமான மகளை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தான் கிருஷ்ணா. அதை பார்த்த பட்டாம்பூச்சியோட ராணி, நீங்கள் எப்போவும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும், என்னோட ஆசீர்வாதம் எப்போவும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா, என்ன கிருஷ்ணா, உனக்கு பூமிக்கு போகிற ஏதாவது ஐடியா இருக்கா, இல்லை இதே தேவதை லோகத்தில் டேரா போடலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு கிண்டலாக குறும்பு தேவதை கேட்க, இதை கேட்ட கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டே ராணி தேவதையை பார்த்தான். அவங்க சிரிச்சுக்கிட்டே கண்ணை காமிச்சாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணா அவங்களோட குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டான். அதுக்கப்புறமா ராணி தேவதையோட மந்திர சக்தினால் கிருஷ்ணா பூமிக்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த ராதா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே போனீங்க? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரமாக காத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஏமா நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க? நான் எங்கே போயிட போகிறேன்? அப்படியே எங்கேயாவது போனாலும் உன்கிட்ட தான் வந்தாகணும். நான் தான் சொன்னேனே, நம்ம 4 பசங்க கூட வெளியில் போயிட்டு வரேன்னு, அதுக்குள்ளே என்ன பதட்டம் அப்படின்னு நான் கேட்டேன். சரிங்க, ஃபஸ்ட்டு தியாவுக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க, சஞ்சீவுக்கு பாரதி அண்ணா பேர் வச்சார், இந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, உனக்கு என்ன பேர் தோணுதோ அது ஏன் உன் பிள்ளைக்கு வை அப்படின்னு சொல்லவும், தியா நடுவில் வந்து, ஹலோ மம்மி டாடி, உங்கள் ரொமான்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா பாவம் என் குட்டி வயிறு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட ராதாவும் கிருஷ்ணாவும் பயங்கரமாக சிரித்தாங்க. கொஞ்ச நேரம் எங்களை பேச விடிய தியானி, எப்போவுமே குறுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போனோம். மீண்டும் சந்திப்போம்.